ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்ச செயலுக்கு விஜய் இப்போதைக்கு பதில் சொல்லியிருந்திருக்காங்க. அந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. அதை இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். விஜய் அவர்கள் இப்ப ரீசெண்டா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து விலகி போயிட்டு அரசியல்ல குதிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் இப்ப உண்மையாகிடுச்சு. அரசியல்ல தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் உதவி பண்ணலாம் அப்படிங்கிற பெரிய டிஸ்கஷன்லயும் இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில இந்த விஷயம் பரவலா பேசப்பட்டு வருது. அப்படி என்னன்னு பார்த்தா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து லால் சலாம் படத்தோட சாங்கோட ஒரு ரிலீஸ் அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. விஜய் அவர்கள் சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும், நல்ல மனிதன், அது மட்டும் இல்லாம அவர் கட்சி ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி நிறைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இப்ப விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு போன் பண்ணி நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ரஜினிகாந்தோட ரசிகர்களும் சரி விஜயோட ரசிகர்களும் சரி ஒரு சில மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகளால நிறைய சண்டைகள் போட்டுட்டு வந்துட்டு இருந்த நிலையில இப்ப எல்லாமே சுமூகமா மாறிடுச்சு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா விஜயோட ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஷாக்காவே இருந்துட்டு இருக்கு. அடடா, நம்ம தளபதி விஜய் இப்படி எல்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி. அவரோட கட்சி வந்து ஆல்ரெடி வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சது இப்ப வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கிளியர் அண்ட் கட்டா நம்மளால சொல்லவே முடியும். பிகாஸ் யாரையுமே பகமை அப்படின்னு பார்க்காம தளபதி விஜய் அவர்கள் எல்லார்கிட்டயுமே பணிவோட நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த கட்சி பெரிய வரவேற்பு வரும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரசிகர்கள், அந்த ரசிகர்கள் எல்லாமே ஒரு கட்டத்துல தொண்டரா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கு. சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா சொல்லணும்னா ரஜினியோட ரசிகர்கள் ஒரு பக்கமும் விஜயோட ரசிகர்களும் இந்த விஷயம் நடக்கும் பொழுது நீங்க இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆனிச்சு அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.